எந்த அளவுக்கு இவர் டென்ஷன் ஆகிட்டாப்ல அப்படின்னா டக்குன்னு வந்து கப்பை எடுத்துன்னு ஒரு போட்டு போயிட்டார். அப்படியே அந்த கப்பை வாடா போகலாம் அப்படின்னு டக்க 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 டக்குன்னு ஒரு எஞ்சி கிளம்பி போயிட்டார். இவர் போன உடனே அங்கே இந்தியன் பிளேயர்ஸ் கூலாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டென்ஷன் இன்னும் அதிகமாக பில்டப் ஆக கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஒரு செட்டில்மெண்ட்டில் வராங்க. பிளான் பிக்கு போகிறாங்க. இதுதான் முடிவா அப்படின்னா அங்கே தான் இல்லை. இந்த பிளான் பி என்ன அப்படின்னா, சரிங்க இந்த எமிரேட்ஸோடைய இவர் இருக்கிறாரு அவர் கொடுப்பாரு உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லி இவங்களும் ஏதோ பேசுகிறாங்க. அது வந்து நடைமுறைக்கு வருமா அப்படின்னு சொல்லி பேசி அவங்க மூலமாக நீங்கள் கப்பு வாங்க, நீங்கள் இவர் கையில் வாங்க வேணாம்லாம் பேசி டிக்னிட்டரிஸ் டென்ஷன்லேருந்து கூல் பண்ணி அப்படி இப்படிலாம் ரெடி பண்ணி திரும்ப கூட்டு வந்து நிற்க வச்சிட்டாங்க. நிற்க வச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, இங்கே பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து கையிலேருந்து அவார்டை வாங்குறதுக்காக வராங்க. அப்போ வாங்க வரும்போது ஹாரிஸ் ராஃப் முக்கியமாக வரும்போது இந்த 6-0லாம் காட்டினார் இல்லையா, ஹாரிஸ் ராஃப் மேலே இருக்கிற காண்டில் ஆக்சுவலாக என்ன நினச்சுன்னா, இதோ ஒன்று சொல்லிடுறேன், ஒரு பாயிண்ட் மறந்துட்டேன் ஆரம்பத்தில் சொல்ல. பாகிஸ்தான் ரசிகர்கள்லாம் தோற்று போன கவலையிலையும் அப்பா இவங்க வச்சு செஞ்சிருவேன் சொல்லிட்டு ஓடியே போயிட்டாங்க. அவங்க யாரும் கிரவுண்ட்லேயே இல்லை. வெறும் ஒரே ஒரு செக்மெண்ட் இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு எட்ஜில் மட்டும் இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குல்ல, அதுக்கு மேலே கூடிய அந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்டாண்டில் ஒரு 200 பேர் என்னமோ இந்தியன் ஃபேன்ஸ் மட்டும் நிற்கிறாங்க, இந்தியன் சப்போர்ட்டர்ஸ். இவ்வளோ தான். இப்போ இவங்களோட சவுண்டு மட்டும் தான் கிரவுண்ட்லேயே உங்களுக்கு கேட்கும். அப்போ ஹாரிஸ் ராஃப் அந்த இதை வந்து வாங்க வரும்போது ஃபுல்லாக ஒரே சவுண்டு, கோலி கோலி கோலி. கோலி எங்கடா இங்கே வந்தார், நான் தானடா வரேன்னு சொல்லி ஹாரிஸ் ராஃப்க்கு காண்டாயிடுச்சு. விராட் கோலி வந்து ஹாரிஸ் ராஃபோட பாலில் 2022 T20 வேர்ல்டு கப்பில் அடிச்சாரு பாருங்க ஒரு 6, அதுதான் வின்னிங்க்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்துச்சு. அதனால் எப்போவுமே இவர் வந்தாலே இந்த கோலின்னு கத்துறது மேட்சுக்கு மேட்ச் வச்சுக்கிறேன்றாங்க. கோலியும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஹாரிஸ் ராஃப் அப்படியே சரி ரைட் ஓகேன்றாரு. இந்த டிக்னிட்டரிஸ்லாம் அப்படியே பார்க்குறாங்க மேலே அந்த இதை என்னடா அங்கேருந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாங்க. அதெல்லாம் தெரியுது நல்லாவே. அடுத்து நம்ம கேப்டன் வராரு பாகிஸ்தான்லேருந்து, சல்மான் அலி அகா கான் அவர் வராப்புல. இந்த சல்மான் உள்ளே வந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க, ரசிகர்கள்லாம் ஒன்றா வந்து ஊன்னு சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவருடைய இந்த செக்கை வாங்கிட்டு அவர் அந்த இது கொடுப்பாங்க இல்லையா, அதை வாங்கிட்டு அந்த ஃபெலிஸ்டேஷன் அந்த ரன்னர்ஸ் அப்ன்றதுக்காக அவங்க கொடுத்ததை வாங்கிட்டு வந்து வீசுறாரு. அப்படியே அந்த கடுப்பில் ஒரு ஷாலக்குன்னு வீசிட்டு அவர் பாட்டு நடந்து போகிறாப்புல. அது கவர் ஆயிடுது. ஸோ அப்போ வந்து இந்த இந்தியன் ஃபேன்ஸ் இங்கே பண்ணக்கூடியது அவங்களை ட்ரிகர் பண்ணுதுங்கிறது இங்கேயும் கேப்சர் ஆகும்.